அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த முறை புனித மக்காவுக்கு ஹஜ் யாத்திரைக்கு சென்ற ஒரு தனியார் ஹஜ் முகவர் நிலையத்தின் பிரதான வழிகாட்டியாக மக்காவுக்கு சென்றிருந்த அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் பொதுச் செயலாளர் ஷேக் ஆர்க்கம் நூர் அமீத் அவர்கள் மினாவில் வைத்து சவுதி அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டு ஒரு முறையீட்டின்படி வாக்குமூலம் ஒன்று பெறப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டதாக நாங்கள் அறிவோம். அதே என்று அவருடைய கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருந்து பின்னர் அது அவருக்கு வழங்கப்பட்டு அவர் இப்பொழுது நாடு திரும்பியிருக்கின்றார். என்னாலும் இந்த சர்ச்சைக்குரிய விடயம் பற்றி பலரும் தமது கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இதிலே என்னை பொறுத்தவரை அவற்றை திருப்பி இங்கு உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதில் எந்த பயனும் இல்லை என்றாலும் கூட சில முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் இங்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக, அவருக்கு எதிராக ஒரு முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த முறையீட்டை செய்திருப்பவர் இலங்கையைச் சேர்ந்த சவுதி குடியுரிமை பெற்ற சாதிஹான் சைலானி என்கின்ற ஒரு ஆலிமாகும். அவர் அங்கு இருக்கின்ற இலங்கை இல்லம், அதாவது மக்காவில் இருக்கின்ற இலங்கை இல்லம் என்னும் வக்குபு சொத்துக்கு அறங்காவலராக நியமிக்கப்பட்டிருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அவர் செய்த இந்த முறையீட்டுக்கு அடிப்படையாக இருக்கின்ற விஷயம், இலங்கையில் இஸ்லாமிய நூல்கள் இறக்குமதி தொடர்பான இந்த மீளாய்வு குழுவிலே அவர் உறுப்பினராக இருப்பதும், குறிப்பிட்ட அந்த சாதிக் ஹாஜியார் அவர்கள் கடந்த காலங்களிலே இலங்கைக்கு அனுப்பிய சவுதி அரேபிய முஜம்மல் மாலிக் ஃபஹத் என்னால் விநியோகிக்கப்படுகின்ற தமிழ் மொழிபெயர்ப்பு அல் குர்ஆன் தர்ஜுமத்துல் குர்ஆன் பிரதிகளையும் அரபு நூல்களையும் சுங்கத்தினால் விடுவிக்காமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு பிரதான காரணமாக அவர் அதை அங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். அதற்கு பிரதான சூத்திரதாரியாக ஆர்க்கம் நூர் அமீத் அவர்களை ஷேக் சாதிக் அவர்கள் குறிப்பிட்டு, அவர் சவுதி அரேபியாவுக்கு வருகை தந்து தனது பிழையான வழிகட்ட அகீதாவை, நம்பிக்கை கோட்பாடுகளை அங்கு பிரச்சாரம் செய்வதாக மக்காவில் அந்த முறையீட்டிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு அவரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறும், மீண்டும் சவுதி அரேபியாவுக்குள் உட்புக முடியாதவாறு அவருக்கு பயணத்தடை விதிக்குமாறும் அந்த முறையீட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே சாதிக் ஹாஜியார் அவர்கள் இந்த விடயத்திலே தவறான சிலரால் வழி நடத்தப்பட்டிருக்கின்றாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையில் அவர் நீண்ட காலமாக இலங்கையை சேர்ந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு அங்கிருந்து தன்னால் இயன்ற உதவிகளை வழங்குவது, அதே போல் இலங்கை தூதராலயம் சவுதி அதிகாரிகளோடெல்லாம் ஒத்துழைப்பை மேற்கொண்டு பல நல்ல பணிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதரில் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இங்கு அவர் அந்த முறையீட்டை வைக்கும் பொழுது அவருக்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது. அவர் ஒரு இலங்கை பிரஜையாக அந்த முறையீட்டை வைத்திருந்தாலும் சவுதி அரசாங்க அதிகாரிகளுக்கு அதை விசாரிக்க முடியாது. என்றால் அது இலங்கையில் உள்ள ஒரு பிரஜை இலங்கையில் பார்க்க வேண்டிய விஷயத்தை அங்கு பார்க்க முடியாது. இரண்டாவதாக, ஒரு சவுதி பிரஜையாக இருந்து அந்த முறையீட்டை வைத்திருந்தாலும் கூட சவுதி அதிகாரிகளால் விசாரிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அது அந்த நாட்டுக்கு பலதரப்பட்ட பல மதுகபைச் சேர்ந்த பல கொள்கை கோட்பாடுகளைச் சேர்ந்த ஹஜ்ஜாஜிகள் அங்கு வருகின்றார்கள், அவர்கள் வழிகாட்டிலும் வருகின்றனர். எனவே தலையிட முடியாது. ஆனால் இவர் அந்த முறையீட்டை வைத்திருக்கின்ற அவருடைய அதிகாரம் அவர் இலங்கை ஹாஜிகள் அந்த வக்ஃபியாவுக்கு அல்லது நலன்புரி சங்கத்தின் அறங்காவலர் என்ற அந்த அடிப்படையிலே இருந்துதான் அந்த முறையீட்டை அவர் வைத்திருக்கின்றார். எனவே அவர் இலங்கை அரசோடும் சவுதி அரசோடும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு பிரதிநிதி என்ற அந்த உத்தியோகபூர்வ அடிப்படை தன்மையிலே தான் அந்த முறைப்பாடு வைக்கப்பட்டிருப்பதனால் ஷேக் ஆர்க்கம் நூர் அமீதை பற்றிய குறிப்பிடும் பொழுது அவர்
ஒரு சாதாரண ஒரு மனிதராகவும் ஒரு வழிகட்ட கோட்பாட்டை உடையவராகவும் அல்லது சூஃபி தரிக்காவை சேர்ந்தவராகவும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒழிய அவர் இலங்கையிலே ஜமியத் உலமாவின் பொதுச் செயலாளர் என்றோ அல்லது இலங்கையில் முஸ்லிம் விவகார திணைக்களத்தின் அந்த நூல் மீளாய்வு குழுவின் பிரதிநிதி என்றோ அவருக்கு உத்தியோகபூர்வமான இந்த விஷயம் அந்த முறையீட்டில் குறிப்பிடப்படவில்லை. அதே நேரத்தில் அவர் அங்கு வந்து சவுதி சட்டங்களுக்கு முரணாக தனது பிழையான கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதாகவும் அந்த முறையீட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த முறையீட்டிலே சாதிக் ஹாஜியார் அவர்கள் தான் அறிந்தோ அறியாமலோ சவுதி அதிகாரிகளை பிழையாக வழிநடத்தியிருக்கின்றார். ஒரு பாரிய இராஜதந்திர இழுபறிக்குள் இந்த விவகாரத்தை கொண்டு சென்றிருக்கின்றார் என்பது கவலைக்குரிய விடயமாகும். முதலாவதாக சட்ட ரீதியாக இந்த இலங்கையிலே இருந்த இந்த விவகாரம் அங்கு வைத்து இன்னொரு நாட்டிலே அதற்கெதிராக நடவடிக்கை எடுப்பது என்பது சட்ட ரீதியாக பிழையான விஷயமாகும். ரெண்டாவதாக சவுதி அதிகாரிகளை பிழையாக நடத்துவதன் மூலம் இலங்கையிலே அரச பணியை செய்த ஒருவரை குறித்த தவறான முறையீட்டை வழங்கியதும் ஒரு இராஜதந்திர ரீதியான பிழையாகும். எனவே அந்த இரண்டு விஷயங்களிலும் சாதிக் ஹாஜியார் அவர்கள் ஒரு தவறை இழைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த இலங்கையிலே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு இந்த நியமிக்கப்பட்ட இந்த நூல் மீளாய்வு குழுவில் பலதரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் சவுதி அரேபியாவிலிருந்து சாதிக் ஹாஜியார் அவர்கள் அனுப்பிய குர்ஆன் மொழிபெயர்ப்புகள், குர்ஆன் பிரதிகள், அதே போன்று நூல்கள் இவற்றை விடுவிக்குமாறு நாங்கள் எல்லோருமே தான் பல அழுத்தங்களை அரசிற்கும் இந்த அரசு நிறுவனங்களுக்கும் இந்த இஸ்லாமிய நிறுவனங்களுக்கும் முஸ்லீம் சிவில் அரசியல் தலைமைகளுக்கும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே நான் கூட பிரத்யேகமாக பல அறிக்கைகளை விட்டிருக்கின்றேன். அது அரபு மொழியிலே சவுதி தூதராலயத்துக்கு உட்பட மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். எனவே அந்த விஷயத்திலே சில அனுப்பப்பட்ட முறையிலே சில தவறுகள் இருப்பதாகவும் அங்கு சொல்லி காட்டப்பட்டது. ஆனால் சாதிக் ஹாஜியார் அவர்கள் அந்த நூல்களை தான் முறையாகவே அனுப்பியதாக இலங்கையிலே முஸ்லீம் விவகார திணைக்களத்தின் அனுமதியோடு, அதே ஒன்று இலங்கை கொன்சால் ஜெனரல் காரியாலயத்தின் அனுமதியோடு, இலங்கை தூதரகத்தின் அனுமதியோடு தான் அனுப்பியதாக அதிலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இங்குள்ள சவுதி தூதரகம் கூட ஏற்கனவே அதிலே ஏற்பட்டிருக்கின்றத உத்தியோகபூர்வமாக சவுதி அரசாங்கத்தால் அனுப்பப்படவில்லை என்ற ஒரே காரணத்தால் சவுதி தூதுவராலயம் கூட அந்த விஷயத்தை பிழை கண்டதாகவே நான் அறிந்த வரையில் தெரிகின்றது. எனவே அதில் தலையிட விரும்பவில்லை என்பதும் எனக்கு தெரிய வந்திருந்தது. எனவே அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது இவ்வாறான ஒரு முறைப்பாட்டை பிழையான தகவல்களை வழங்கி இருப்பது கவலைக்குரிய விடயமாகும். இது ஒரு நல்ல முன்மாதிரியும் அல்ல. எனவே அதோடு உங்களுக்கு தெரியும், ஹஜ் வழிகாட்டிகள் அது எந்த நாட்டில் எந்த கொள்கையைச் சேர்ந்தவர்கள், எந்த மதுஹபைச் சேர்ந்தவர்கள், எந்த தரிகாவைச் சேர்ந்தவர்கள் என்று இல்லை. அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அது மக்காவில் இருக்கலாம், தவாஃபுல் குதுமாக இருக்கலாம், தவாஃபுல் இஃபாலாவாக இருக்கலாம், செய்வதாக இருக்கலாம், யோமு தர்பியாவிலே மீனாவுக்கு செல்வதாக இருக்கலாம், மீனாவிலிருந்து அரஃபாவுக்கு செல்வதாக இருக்கலாம், அரஃபா மைதானத்திலே இருக்கலாம், முஸ்தலிஃபாவிலே, அதே போன்று மீண்டும் மீனாவிலே, அது யோமு நஹர், ஐயாமு தஷ்ரீக், இந்த நாள்களிலே செய்யக்கூடிய இபாதத்துகளை அங்கு ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லுகின்ற கடமையை செய்வதற்காகத்தான் இந்த வழிகாட்டிகள் போகின்றார்கள். அவர்கள் அங்கு இருந்து அந்த பிழையான கொள்கைகளை பரப்புகின்றார்கள் என்ற முறையீடு செய்ததும் தவறான விஷயமாகும். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காலத்திலே நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகள் பிணக்குகளில் ஈடுபட முடியாது. அதுதான் ஹஜ்ஜு அங்கு. எனவே ஹஜ்ஜுக்கு சென்ற அல்லாவின் விருந்தாளிகளாக சென்ற ஒருவரை இவ்வாறு நடத்தியமே உண்மையிலே கவலைக்குரிய விஷயமாகும். எனவே இந்த விஷயம் குறித்து உண்மையிலே சவுதி அரசாங்கத்துக்கு
இவ்வாறான ஒரு முறையீட்டை எடுத்து விசாரிக்கலாமா என்றால் உண்மையிலே ஒரு சவுதி நபராகவோ அல்லது இலங்கை நபராகவோ முறையீடு வைக்கப்பட்டிருந்தால் அதை விசாரிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் இலங்கைக்கு இஸ்லாமிய ஒத்துழைப்பு மாநாடுகளின் தீர்மானத்தின்படி வழங்கப்படுகின்ற 3500 ஹஜ்ஜாஜிகளிலே அவரும் ஒருவராகத்தான் அங்கு சென்றிருக்கின்றார். எனவே சவுதி அதிகாரிகள் தன்னிச்சையாக ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தால் நிச்சயமாக அது இராஜதந்திர பிழையுமாகும். எனவே அந்த ஒரு இக்கட்டான நிலைமைக்கு, தர்ம சங்கடமான நிலைமைக்கு 2 நாடுகளின் தூதுவர் ஆலயங்களையும் அதிகாரிகளையும் தள்ளியமை பாரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தியமை மற்றும் ஒரு குற்றமாகும். எனவே இவ்வாறான விஷயங்களை உலமாக்களாகிய நாங்கள் செய்யும் பொழுது அதனுடைய சட்ட வரம்புகளை இராஜதந்திர அணுகுமுறைகள் அறியாமல் நாங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பிரச்சனை உண்மையிலே 2 நாடுகளுடைய நட்புறவுக்கும் பாதிப்பில்லாத விதத்திலே சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இலங்கை வக்குஃபு சொத்தாக இருக்கின்ற மக்கா இல்லத்துடைய விடயத்தில் இருந்து கொண்டு தனது அதிகாரத்தை சாதிக் ஹாஜியார் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்ற விஷயமும் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாகும். எனவே இந்த விஷயங்களிலே உள்ளகத்தில் நாங்கள் அது இலங்கை முஸ்லீம் விவகார திணைக்களமாக இருக்கலாம், இலங்கை வக்ஃப் சபையாக இருக்கலாம், அல்லது சவுதி அரேபியாவில் உள்ள தூதுவர் ஆலயங்களாக இருக்கலாம், இலங்கை அரசுடையும் சவுதி அரசுடையும் ஒத்துழைப்பில் சில நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தல்களை கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவையினையும் இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அவதானமாகும் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.